நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 193வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநெல்வேலியை அடுத்த வள்ளியூர் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கருத்தப்பன் மற்றும் மாடசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க அந்த 2 நபர்கள் கொத்தனார் வேலையை ஒரு சனிக்கிழமை கொஞ்சம் மதியத்துக்கு முன்பே கொஞ்சம் சில்லற வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால முடிச்சுட்டு வீடு திரும்பும் வழியில் நல்லா வயிறு முட்டை மூக்கு முட்டை தண்ணி அடிச்சுட்டு கறி சாப்பிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்பட்டு போகக்கூடிய இடத்துல அந்த கருத்தப்பன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிங்க, அதாவது வள்ளியூரிலிருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்கு அடுத்து ஒரு சில விவசாய நிலங்கள் இருக்குது. அதற்கப்புறம் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த ஐயனார் கோயிலில் அதாவது திருநெல்வேலி மதுரை ஆங்காங்கே கொஞ்சம் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அந்த பகுதியை சார்ந்தவங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. போக போக உங்களுக்கு அது என்னங்கிறது புரிய வரும். அப்படி போன இடத்துல வருடந்தோறும் அங்கே திருவிழா எடுப்பது வழக்கம். அப்படி தான் அந்த சனிக்கிழமை பொழுதுக்கு திருவிழா எடுத்து கறி சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்த இடத்துல இவங்களுக்கு அந்த நியூஸ் கேள்விப்பட்டு, சரி நம்மளும் இன்றைக்கி நல்லா குடிச்சிருக்கோம், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அந்த கறிசோறு சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு போகக்கூடிய இடத்துல அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்கே நமக்கு கறி சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தப்பன் மாடசாமிக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாருங்க. வர்ற பாதையில் அந்த முனிக்கி வச்சுருந்த படையலில் நிறைய கறிசோறு இருந்துச்சுயா, அதுக்கு மேலே சுருட்டு எல்லாமே இருந்துச்சு. அதனால் நம்ம அங்கே போனோம்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம், அதை கேட்க நாதி இல்லாமல் தான் இருக்குது, முனியாக சாப்பிட போகிறாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தப்பன் எவ்வளவோ மாடசாமியை கம்பல் பண்ணி தாங்க இழுத்துட்டு போகிறாரு. மாடசாமிக்கு அது ஒரு விபரீதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம கருத்தப்பன் மல்லு கட்டி இழுத்துட்டு போயிருக்கிறாருங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட சேட்டைகளும் செஞ்சு அதை எடுத்து சாப்பிடவும் செஞ்சுருக்காங்க. அதற்கப்புறம் அந்த 2 நபர்களுக்குமே நடந்த அந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 193வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம் நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது திருநெல்வேலியை அடுத்த வள்ளியூரில் இருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க கருத்தப்பன் மற்றும் மாடசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள் கொத்தனார் வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு சனிக்கிழமை அவங்களுக்கு சீக்கிரமும் வேலையை முடிஞ்சிருச்சுங்க. கையில் சம்பளத்தையும் வாங்கிட்டு அவங்க கொஞ்சம் தண்ணி அடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால தண்ணியை அடிச்சுட்டு அவங்க சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிராமத்துக்கு. அப்படி போகும்போது 2 பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க, கறி சாப்பிடணும்னு சொல்லி பிரியப்பட்டிருக்காங்க. அப்போ கருத்தப்பனுக்கு ஒரு ஐடியா ஒன்று தென்பட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது காசு கொடுத்து நம்ம கறி சாப்பிடணும்னு இன்றைக்கி அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஒரு மலங்காடு மாதிரி இருக்குமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு ஒரு காட்டுப்பகுதி மாதிரி அடர்ந்து அங்கெங்கே வேலி செடிகள் முட்புதர்கள் எல்லாம் அடர்த்தியாக இருக்குமா, காட்டுப்பகுதி மாதிரி இருக்குமாங்க. அந்த மலங்காடை கழிச்சதுக்கப்புறம் ஒரு சில விவசாய நிலம் இருக்குது. அதுக்கப்புறம் சரியாக ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. அந்த ஐயனார் கோவிலுக்கு இன்றைக்கி பூஜை கொடுப்பதற்காக திருநெல்வேலி மதுரையிலிருந்து அங்கங்கே இருந்து ஒரு சில வகைராக்கள் கறி விருந்து வச்சு படையலெல்லாம் வச்சு அந்த ஐயனாரை வழிபட்டுட்டு போகுது வழக்கம். அந்த நாள் இன்னைக்கு நல்ல நாள் தான், நமக்கு ஒரு நல்ல வேட்டை, நம்ம அங்கே போனோம்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா ஐடியா கருத்தப்பன் கொடுத்தாலும் மாடசாமிக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தென்பட்டுருது. அது ஒரு காரணத்தினால சரி போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க.
இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஐயனார் கோயில் வந்து வழிபடுறதுக்காக வந்து திருநெல்வேலி அடுத்து மதுரை அங்கங்கே இருந்து வந்து ஒரு சில வகைராக்கள் வந்து பூஜை கொடுக்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பூர்வீகமே அந்த பகுதியாக தான் முதல்ல இருந்து வந்திருக்கு. 95 அந்த காலகட்டங்களில் தான் இவங்க இந்த செயலில் ஈடுபடுறாங்க, கருத்தப்பன் மற்றும் மாடசாமி. அதற்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பே வந்து இவங்களுக்கு பூர்வீக இடமாக இருந்திருக்குது. விவசாயமெல்லாம் அந்த இடத்துல இவங்க தான் பார்த்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியை விட்டு இவங்க வந்து புலம்பெயர்ந்து போனதுக்கு, இடம்பெயர்ந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த முனி தாங்க. ஒரு முனி ஒன்று அங்கே இருந்திருக்குதுங்க. அதாவது அந்த மலங்காடு பகுதியில் வந்து அந்த காட்டு வழி பாதை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே வந்து ஒரு துஷ்ட முனி வந்து ஒன்று இருந்திருக்குதுங்க. அதாவது விவசாய நிலத்திற்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்களை வந்து வழிமறைச்சு பல்வேறு சேட்டைகளில் வந்து அந்த துஷ்ட முனி வந்து ஈடுபட்டிருக்குது. அதாவது அந்த நபர்களுக்கு தான் குலதெய்வமாக ஐயனாரும் வந்து இருந்து வராருங்க. ஆனால் அந்த ஐயனாரே வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் தான் இந்த துஷ்டமுனியை பண்ண முடியலை. ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த வனத்துக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த துஷ்டமுனி வந்து அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் இருந்து அந்த மக்களை வந்து அந்த ஐயனார் வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. அந்த ஐயனார் வந்து அந்த ஐயனார் கோயில் பூசாரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ என்னை பார்க்க வரும்போது இடைஞ்சலாக அது நிற்கிது இல்லையா, அதற்கு ஒரு பங்கு மாதிரி ஏதோ கொடுத்துட்டு என்னை வந்து சந்தி, உனக்கு அது வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது, நானும் உனக்கு அருள் பாலிக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரியெல்லாம் சாமியாடி வந்து அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த விவசாய நிலத்திற்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து ஏதாவது கறி சாப்பாடோ இல்லை அப்படின்னா ஒரு கருவாட்டு குழம்பு, ஒரு நான்வெஜ் மாதிரியோ என்னவோ ஏதோ எடுத்துகிட்டு போனாலுமே அந்த பகுதிக்கு போகும்போதெல்லாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த ஒரு பொண்டு புடுசுகளும், அதாவது ஆணும் பெண்ணும் வந்து யாருமே வந்து அந்த பகுதியை நோக்கி இந்த காட்டுப்பகுதியை கடந்தான அந்த விவசாய நிலத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும். ஆனால் போகக்கூடிய வழியிலெல்லாம் இதோடைய தொந்தரவு ரொம்ப இருக்குது. ஏகப்பட்ட வேற வந்து பிடிச்சி ஆட்டி இருக்குது. ஒரு சில உயிர் வலிகளும் வந்து வாங்குகிற அளவுக்கு வந்து இது பயங்கரமாக இருந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு தான் வந்து நிறையா மக்கள் உயிர் தப்பிச்செல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து இந்த இடமே வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களெல்லாம் விற்றுட்டு அவங்களுக்கு சொந்தமான இடங்களெல்லாம் வந்து எங்கெங்கேயும் யார் யாருக்கோ விற்றுட்டு அப்படியே வந்து புலம்பெயர்ந்து போனவங்க தான். ஏன்னா அந்த துஷ்டமுனி அவ்வளோ அட்டகாசங்கள் பண்ணி இருக்குதுங்க. அந்த ஐயனாரே வந்து வழிபட போக முடியாத அளவுக்கு தாங்க இந்த துஷ்டமுனியும் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சில நபர்கள் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு விவசாயமெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த துஷ்டமுனியும் கொஞ்சம் கண்டு கழிச்சிட்டு அதற்கு செய்ய வேண்டிய கட்டெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த கோயிலுக்கும் போய் வந்து இருந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து இவங்க எல்லாம் இடம்பெயர்ந்து வருஷந்தோறும் வந்து அங்கே திருவிழா மட்டும் வச்சுட்டு போவது வழக்கம். அப்போ வைக்கும்போது இந்த துஷ்டமுனிக்கு முதல்ல வந்து படையில் போட்டுட்டு தாங்க அங்கே போகிறது வழக்கமாகவும் இருந்து வந்திருக்குது. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து நம்ம கருத்தப்பனும் மாடசாமியும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த காட்டுப்பகுதியெல்லாம் கடந்து போகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அந்த துஷ்டமுனியின் ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா 95 காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அந்த துஷ்டமுனி அதற்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கு. ஆனால் ஆட்டம் குறைஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ 1-2 அப்பைக்கப்போ வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து ரொம்ப ஆட்டம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இவங்க வந்து அதை மதிக்காமல் அவங்கள்ட்ட போயாச்சு. போனவங்க வந்து கறி சாப்பாட்டுக்கு போய் அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் கூட்டங்கள் இருக்குதுங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா இது 2 கிடா வெட்டியிருக்காங்க, அடிய முடியுமா, கறி சாப்பாடு ஓடுது, நமக்கு கறி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு வந்து மருதப்பன் வந்துடுறாருங்க. மாடசாமி கொஞ்சம் வெயிட் பண்ணினாலும் சாப்பிட்ருவோன்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் நம்ம கருத்தப்பன் வந்து காத்திருந்து கறி கிடைக்கலன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாக ஒரு ஐடியா ஒன்று யோசிக்கிறாருங்க. யார் நம்ம கருத்தப்பன். என்ன யோசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஒரு விவரத்தை ஒன்று சொல்கிறாரு மாடசாமிகிட்ட. ஐயா, நம்ம வர்ற வழியில் வந்து அந்த முனிக்கு வந்து படையல் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த படையலில் வந்து சாராயம் சுருட்டு கறி எல்லாம் இருக்குது. இங்கே காத்திருந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன ஒன்று, அங்கே போய் பேசாமல் எடுத்து சாப்பிட்ருவாங்க போது வந்து இதை பற்றி 95 காலகட்டங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் வந்து 2 பேருக்கும் தெரியுங்க. ஆனால் இருந்தாலும் 2 பேருமே வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய நபர்களாக, முக்கியமாக வந்து கருத்தப்பன் வந்து கொஞ்சம் மூர்க்கமான ஒரு நபராக இருந்து வராரு. கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய காரணத்தினால உடலும் கொஞ்சம் வலுவாகவும் இருந்திருக்கு, பயமும் இல்லாமல் இருந்திருக்கிறாரு, சரக்கு வேற அடிச்சிருக்கிறாரு இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால வந்து மாடசாமிகிட்ட சொல்லும்போது மாடசாமிக்கு பயம் ரொம்ப இருந்திருக்குதுங்க. வேண்டாயா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த அன்னைக்கு முனி வந்து நம்மளை அப்படியே பண்ணி தொலைச்சிட போகிறார், வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி அப்படியே வந்து வண்டியில் ஏற்றி இழுத்துட்டு வராருங்க. யாரை, மாடசாமியை வண்டியில் வந்து கூப்பிட்டுட்டு வராரு கருத்தப்பன். ஒரு வழியாக அந்த ஐயனார் கோயிலில் இருந்து சரியாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த முனிக்கு வைக்கக்கூடிய அந்த படையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு வந்து அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து மாடசாமியை பிடிச்சி தள்ளி விட்டு வா எடு அப்படிங்கும்போது வந்து மாடசாமி நகலவே மாட்டேங்கிறாரு. பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் கருத்தப்பன் வந்து போல்டா வந்து என்ன செஞ்சிருவான் அந்த முனி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா வாழ்த்துறாரு, ஒருக்கா திட்டுறாரு. போதையில் வந்து அவர் வந்து அந்த கறி சாப்பிடக்கூடிய ஆசையில் வந்து எதை பற்றி யோசிக்காமல் விறுவிறுன்னு போய் சுருட்டை எடுக்கிறாரு. சாராய
சாராயத்தை எடுக்கிறாரு. அந்த இலையோடு சேர்த்து அந்த கறியை எடுத்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து பாதையில் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. தள்ளி உட்காந்து வாங்கும்போது வந்து மாடசாமி பதறிக்கிட்டே இருக்கார். நீ பதறிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த சாராயத்தை எடுத்து கடன்னு சொல்லி குடிக்கிறாருங்க. கருத்தப்பன் குடிச்சிட்டு டக்குன்னு பாட்டில் கீழே வச்சுட்டு உனக்கு மிச்சம் வச்சுருக்கேன் வேணும்னா எடுத்து குடி, இல்லை இதையும் சேர்த்து குடிச்சிடுன்னு சொல்லிட்டு கறியை எடுத்து அவர் வாட்டுக்கு சாப்பிட்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மாடசாமி வந்து பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு ஆசை வந்துடுது. இவ்வளவு பேச்சு பேசிட்டு அந்த சாராயத்தையும் எடுத்து குடிச்சிட்டு கறியை தின்னுட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அந்த முனி இவனை ஒன்றும் பண்ணலை. சரி இவன் சொல்கிறது போல் வந்து முனி வந்து அடங்கிட்டார் போலுக்கோ, சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தை எடுத்து அவர் ஒரு முடுக்கு குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றாருங்க. சாப்பிடும்போது கருத்தப்ப வந்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாரு. மப்புல என்ன வேண்டான்னு எனக்கு என்ன ஆகிப்போச்சு, அதெல்லாம் அவன்லாம் ஒன்றும் கிடையாது, அடங்கிட்டான், அடங்கி ஒடுங்கி கிடக்கான் முனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐயனார் பார்த்துக்கூடார், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தையும் குடிச்சிட்டு மேலும் அந்த சுருட்டையும் வந்து 2 பேரும் வந்து பற்ற வச்சு அடிச்சுட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி அவங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு போனதில் இருந்து 2 பேருக்குமே வந்து வயிறே வந்து சரியில்லைங்க. காரணம் என்ன, அவ்வளவு கறியை வந்து சாப்பிட்ருக்காங்க. படுக்க முடியாமல் போய் படுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அளவு கிடந்த போதை வீட்டில் வந்து கொண்டு போன சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு சத்தம் போட்டுருக்குறாங்க குடும்பத்தில். காரணம் என்னென்னா இப்படியா குடிச்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சத்தம் போட்டாலும் இவங்க 2 பேருக்கும் தெரியல. அவங்க வாட்டுக்கு போய் அவங்களுடைய அறையில் போய் படுக்கிறாங்க. அறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கையழக வீடு தாங்க. அதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமான வீடுகளெல்லாம் கிடையாது. ஒரு ஓட்டு குடிசை வீடு மாதிரி தாங்க இருந்திருக்குது. ஆளுக்கு அடுத்தடுத்த தெருவு 2 பேருக்குமே இருக்குது. அதுவும் ஒரு சின்ன கிராமம் தான், 2-3 தெருவு தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் அப்படியே படுத்துட்டாங்க. அப்படி படுக்கும்போது விடியோரம் வந்து 2 பேருக்குமே வந்து தூக்கம் இல்லைங்க. வயிறு வந்து புடச்சிக்கிட்டு அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. காரணம் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு அவங்கவுங்க வீட்டில் தான் அவங்கவுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து வயிறு வந்து ரொம்ப ஒரு அதிகமான சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும், வயிறு முட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வயிறு வெடிக்கிற மாதிரி இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. உருண்டு விரண்டு வந்து 2 பேருமே வந்து பிறண்டு பார்க்குறாங்க. முடியவே கிடையாதுங்க. மேற்கொண்டு வந்து நம்ம கருத்தப்பனுக்கு வந்து அன்று இரவே வந்து கொஞ்சம் நெஞ்சு வலி வர்ற மாதிரியெல்லாம் இருந்திருக்குது. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிகமாக சாப்பிட்டுட்டோம், தண்ணி அடிச்சிட்டோம், அந்த காரணத்தினால தான் நினச்சிக்கிட்டு இவங்க வந்து எதை பற்றி சிந்திக்காமல் வந்து அப்படியே உருண்டு விரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த கருத்தப்பனுக்கு வந்து அப்படியே வந்து நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்து துடிச்சு வந்து வீட்டிலே வந்து ரத்த வாந்தி எடுத்து அந்த கருத்தப்பன் இறந்துருக்கிறாருங்க. ஆனால் இங்கே மாடசாமி வந்து அந்த மாதிரி இல்லாட்டியும் கூட வந்து வயிறு வெடிக்கிற மாதிரி இருந்திருக்கு, உருண்டு விரண்டு இருந்திருக்காங்க. காலையில் வந்து கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் செய்தியே வந்து யாருக்கும் மாடசாமிக்கு தெரிஞ்சிருக்கு. இது போல் வந்து கருத்தப்பன் வந்து நெஞ்சு வெடிச்சு, அதாவது வயிறு வெடிச்சு இறந்துருக்கா, ரத்த வாந்தி எடுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து செய்தி வருது. அப்போத்தான் கொஞ்சம் போதை தெளியும் போது தான் நேற்று என்ன நடந்தது, நேற்று மதிய நேரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமிக்கு வந்து ஒன்றா புரிய வந்திருக்கு. கொஞ்சம் போதை தெளிய அதற்கப்புறம் ஆனால் இருந்தாலும் அந்த வயிறு வெடிக்கிற மாதிரி வந்து அந்த உடல் உபாதை வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து நண்பனாயிட்டான், இறந்து போயிட்டானே, இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அந்த ஈமச்சடங்கில் வந்து கலந்துக்கிடவும் முடியலை அவரால். ஏன்னா அவ்வளோ வேதனை அவருக்கும் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஈமச்சடங்குலெல்லாம் கலந்துக்கிட்டு அதற்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன காரணமாக இருக்கும், ஒரு வேளை வந்து கறி சாப்பிட்டதுனால தான் நமக்கு இப்படி இருக்குதா, சாராயம் நிறைய குடித்த மாதிரி தானே அந்த முனி வந்து இல்லை உயிரை எடுத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் வந்து இவருக்கு வந்து ஐடியாவே இல்லை, ரொம்ப குழம்பி போயிட்டார், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து இவர் வீட்டில் அன்றைக்கு இரவு படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாருங்க. அப்படி தூங்கும்போது இவருக்கு வந்து மறுபடியும் வந்து வயிற்றோளச்சல் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இவரால் தூங்கவே முடியலை, உருண்டு விரண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவருக்கு வந்து சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா சரியாக வரும், பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை. அது ஒரு கிராமமாக இருந்து வரக்கூடிய காரணத்தினால வெளியில் தாங்க போயிட்டு வருவது வழக்கம். வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த வசதி வந்து அந்த காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் கிடையாது. அதுவும் இவங்க குடும்பத்தில் வந்து அந்த வசதி கிடையாத காரணத்தினால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து சரியாக அடுத்த தெருவுக்கு போனோம்னா கொஞ்சம் தள்ளி போனோம்னாலே வந்து காட்டுப்பகுதி மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் வெட்ட வெளியில் தான், கொஞ்சம் இரவு நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ரொம்பவும் டைம்லாம் கிடையாதுங்க. ஒரு 10-11 மணிக்குள்ளே தாங்க இவர் வந்து அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இவரால் முடியலை, இருந்தாலும் மெதுவாக அப்படி நடந்து போகிறாருங்க. அப்படி நடந்து போகும்போது இவருக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படி ரெஸ்ட் ரூம் இவர் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே வந்து இவருக்கு வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அப்படி என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருக்கும்போது வந்து இவருக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து ஒரு இருட்டுக்குள்ளே வந்து ஏதோ அந்த அடர்ந்த ஒரு வேலி பகுதி மாதிரி இருந்திருக்குதுங்க. அங்கே இருந்து வந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்குது. என்ன உன் நண்பனை இழந்துட்டியா, அடுத்து நீதாண்டா, என்ன ஆட்டம் ஆடுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வந்து ஒரு குரல் வந்து கேட்குது. உடனே திடுக்கிட்டி வந்து இவர் பதறி போய் அப்படியே அங்கும் அங்கும் பார்க்குறாரு, எதுவுமே தெரியலை. ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு சரியாக கூட ரெஸ்ட் ரூம் போல அங்கே எந்திரிச்சு அப்படியே நின்று அப்படியே பார்க்குறாரு. ஒரு பதட்டம் வந்துருக்குது. என்னடா
எனக்கு வச்சதே எடுத்து படையிலே வச்சு எடுத்து சாப்பிட்டது இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறீங்களா, உங்கள் 2 பேரையும் நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்ரோஷமாக வந்து யாரோ சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த நள்ளிரவு நேரத்துக்கு அவருக்கு வந்து ஒரு பதட்டம், பயமாயிருச்சு. உடனடியாக வந்து விழுந்தடிச்சு ஓட முடியாமல் ஓடியாராருங்க. வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து கதவை சாத்திட்டு, ஏன்னா இவர் சரியாக ரெஸ்ட் ரூம் கூட போகவே இல்லைங்க. அவ்வளோ பதட்டத்தில் வந்து இவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அடங்கிட்டாருங்க. அடங்கி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி நிற்கிறாருங்க. அவங்க மனைவி என்னையா பாத்ரூம் போகிறோன்ட்டு போனால் சீக்கிரம் வந்துட்டு அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே கொஞ்சம் அதை வந்து மறக்க நினைக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து அப்படியே சரி படுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து படுக்கிறாருங்க. அப்படி கொஞ்சம் தள்ளி, அதாவது மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி அவர் வந்து அப்படியே படுக்கிறாரு. படுத்து அப்படியே யோசனையில் வந்து இருக்கிறாருங்க. அது ஒரு கையழக ஒரு வீடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரே 10 ரூம் தாங்க. அப்படி படுத்திருக்கும் போது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுங்க, சரியாக ஒரு அரை மணி நேரம் கழித்து, ஒரு 12 மணிக்குள்ளேயே நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் வந்து யாரோ வெளியில் வந்து சலங்கை ஓட்டு நடப்பது போல் வந்து தத்ரூபமாக சத்தம் கேட்குது இவருக்கு கேட்டு இவர் வந்து அங்கும் இங்கும் அப்படியே கண்ணை உருட்டி வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. என்னடா இது, வீட்டுக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அந்த முனி என்றும் தேடி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் வந்து அப்படியே இருக்கிறாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து மறுபடி வந்து வீட்டு கதவை யாரோ தட்டுவது போல் இருக்குதுங்க. தட்டுவது போல் இருக்கும்போது பதறி அடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி வந்து அப்போ தூங்கலைங்க. அவங்களும் வந்து திடுக்கிட்டு எந்திரிச்சு, என்னையா இது பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க, வெளியில் யாரோ கதவை தட்டுறாங்க, என்னன்னு போய் பாரியா அப்படிங்கும்போது, நீயும் போகாத நானும் போக மாட்டோம்மா, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, போகாதான்னு சொல்லி கையை பிடிச்சி உட்கார வச்சாச்சுங்க. உட்கார வச்ச உடனே வந்து அவங்க மனைவி வந்து, என்னையா என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது வந்து, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உன்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் பேசாமல் இரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த கதவை தட்டக்கூடிய சத்தம் வந்து அப்படியே நிற்கிதுங்க. அதற்கப்புறம் வந்து அப்படியே மௌனமாக அமைதியாக இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியா நடந்த விஷயத்தை அப்படிங்கும்போது வந்து இவர் பேச ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு குடுகுடுப்ப சத்தம், அதாவது வந்து ஒரு உடுக்கை அடிக்கக்கூடிய ஒரு சத்தம் மாதிரி கேட்குதுங்க. ஆமாங்க, அந்த நேரத்துக்கு வந்து ஒரு குடுகுடுப்பைக்காரர் அந்த பகுதிக்கு வருவார் போல தெரியுதுங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு வீடாக வந்து குறி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அந்த நபர். அப்போ வந்து 2 நபர்களும் காது கொடுத்து கேட்குறாங்க. யார்? கணவனும் மனைவியும், மாடசாமியும் அவங்க மனைவியும் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. குடுகுடுப்பக்காரர் தான் கதவை தட்டியிருப்பாரையா அப்படிங்கும்போது, அது குடுகுடுப்பக்காரராக இருக்காதுமா, கொஞ்சம் பொறுமை பேசாமல் இரு அப்படிங்கும்போது அந்த குடுகுடுப்பக்காரர் வந்து அப்படியே சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வருது சொல்லிட்டு குறி சொல்லிட்டு இவங்க வீட்டு முன்னாடி வந்து அந்த குடுகுடுப்பையை மட்டும்தாங்க அடிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஒரு அரை நிமிடம் 1 நிமிடம் வரைக்கும் கூட அந்த குடுகுடுப்பையை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மற்ற வீடுகளெல்லாம் சொல்லிட்டு போனவர் இங்கே வந்து குடுகுடுப்பையை அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, எதுவும் சொல்லுவாரா மாட்டாரான்ட்டு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு மரணம் ஏற்பட போகுது, இங்கே ஒரு ஆலமரம் சாய போகுது, ஏற்கனவே அது ஒரு உயிரை பழி வாங்கிருச்சு, ஆனால் இருந்தாலும் இன்னொரு உயிரை காவு வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செய்யக்கூடாத ஒரு வேலையில் ஈடுபட்ட காரணத்தினால 2 உயிர் வழி போய்த்தான் ஆகும். ஒன்று போயிருச்சு, இன்னொன்று போக போகுது, யார் கையிலையும் ஒன்றும் இல்லை, அவனே நினச்சாத்தான் விடுவான், அது வேறு வழியே கிடையாது, யார் கையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்பை அடிச்சுக்கிட்டே அந்த தெரு முச்சந்தி வரைக்கும் போயிட்டாருங்க. அதற்கப்புறம் வந்து அப்படியே பீதி அடிஞ்சு பதறி போய் அவங்க மனைவி வந்து அழுகுறாங்க. என்னையா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அழுகுறாங்க. இவரும் வந்து கண்ணீர் வருது. ஒன்றும் இல்லைம்மாங்கும் போது வந்து வயிறெல்லாம் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது. வயிறை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. என்னையோ ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்கையா, ஏதோ நடக்குது, எனக்கு என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து அப்படியே அழுகுறாங்க. அப்படி அழுகும்போது மறுபடி வந்து சலங்கை சத்தம் மாதிரி கேட்குதுங்க. கேட்டுக்கிட்டு அந்த வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுவது போல் இருக்குது. விடியா, நான் போய் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எந்திரிக்கும் போது வந்து கையை மறுபடி பிடிச்சி வச்சு, காலையில் உனக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறம்மா, இன்றைக்கி கதவே திறக்க வேண்டாம், 2 பேரும் அப்படியே இருந்துருவோம், நல்லா இருப்பா அப்படிங்கும்போது வந்து மனைவி வந்து புருஷன் எப்படியோ ரொம்ப பதறி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமியை பார்த்துட்டு அவங்க என்னையா செஞ்சு அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா சலங்கை சத்தமும் மேற்கொண்டு வந்து வீட்டு கதவை வந்து தட்டக்கூடிய சத்தம் வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ விடிஞ்சதுக்கப்புறம் வந்து வயிறு வந்து பயங்கரமாக வலிக்குன்னு சொல்லி கத்தி துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அக்கம் பக்கத்து நபர்களின் உதவியோடு வந்து மருத்துவமனைக்கும் வந்து நம்ம மாடசாமியை வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போனாலும் வந்து மருத்துவமனையில் வந்து என்ன ஏதுங்கிறதே வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியலை, கண்டுபிடிக்கவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்போ கிடையாதும் காட்டிலும் கூட இவங்களுக்கு வந்து இது சாதாரண ஒரு வயிறு வலி மாதிரியும் எங்களுக்கு தெரியலை, ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி வருது, ஆனால் இருந்தாலுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கை விரிச்சிடுறாங்க. அப்போ தான் பேச முடியாமல் வந்து மாடசாமி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவங்க மனைவி வந்து என்னையா செஞ்ச, நேற்று நடக்கிறது இன்றைக்கி நடக்கிறோம் பார்க்க எங்களால் முடியலையா ஐயா அப்படின்ட்டு அழுகும்போது இவர் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இது போல் வந்து அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அந்த முனிக்கு வச்ச படையில் எடுத்து சாப்பிட்டுட்டோம், கருத்தப்பனும் சாப்பிட்டுட்டு என்னென்னவோ வேலை பார்த்துட்டான், அதனால தான் அவன் 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாமா, நானும் போயிடுவேன் போல தெரியுதேன்னு சொல்லிட்டு அழுகும்போது, ஒன்றும் கிடையாது, நீ நேராக வாயா, நம்ம அந்த முனியை பண்ணிட்ட போய் விழுந்துருவோம்,
அந்த முனி காலில் போய் விழுந்தா அதுவே வந்து இறக்கப்பட்டு விட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த கோடாங்கி சொன்னார் இல்லையா ஐயா. அப்படிங்கும்போது வந்து என்னால் முடியலையம்மா, எங்கள் ஓனை எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. இருந்தாலும் வந்து இந்த செய்தி எப்படியோ அரசல் உரசலாக அந்த ஐயனார் கோயிலுக்கு உள்ள பூசாரிக்கும் வந்து காதுக்கு போயிருக்குங்க. அவரும் வந்திருக்கிறாரு. வந்து இவரை வந்து வீட்டில் வந்து சந்திச்சிருக்காங்க. ஏன்னா மருத்துவமனையில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரவா அந்த ஐயனார் கோயிலில் வழிபட்டுட்டு அந்த முனியப்பனே வந்து நீ வந்து வழிபட்டு வேண்டிக்கோ, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இப்படியே விட்ட பயந்து போய் இருந்தேன்னா உன் உயிர் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரியும் வந்து எவ்வளோ வந்து புத்திமதி சொன்னதுக்கப்புறம் ஒரு பதட்டத்தோடையே வந்து வேறு பகுதி வழியாக சுற்றி போயிருக்கிறாங்க ஐயனார் கோயிலுக்கு. ஏன்னா வேறு ஒரு பாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பாதையை வந்து ரொம்ப பெரும்பாலும் இப்போ வந்து பயன்படுத்துவது கிடையாது, இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்ச நாட்கள் வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கும்போது வேறு ஒரு பாதையை சுற்றி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த கோயிலுக்கு வந்து போய் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து விவசாய நிலத்துக்கு போகணும்னா இந்த காட்டை கடந்து தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கு. அங்கும் இங்கும் வந்து விவசாய நிலங்கள் நிறையா இருந்திருக்கு இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால வேறு ஒரு பாதையை சுற்றி தான் வந்து இவரை கூட்டு போய் நேராக அந்த ஐயனார் கோயிலுக்கு போய் அந்த ஐயனார்கிட்ட வந்து மன்றாடி வேண்டிட்டு என்னை எப்படியாவது உயிர் பிச்சை கொடு ஐயனாரப்பா, நீ தான் காப்பாற்றணும், அந்த முனியை போய் நான் பார்க்க போகிறேன், எனக்கு துணையாக வாப்பான்னு சொல்லி கண்ணீர் மல்க வேண்டி அந்த ஐயனாருக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோடு வந்து ஒரு பதட்டத்தோட பயத்தோடு தான் அந்த முனி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது வந்து அந்த கோயில் பூசாரி தாங்க, ஐயனார் கோயில் பூசாரியே வந்து அந்த முனிகிட்ட வந்து காலில் விழு அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் செய்கிறாருங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இவருக்கு வயிறு வலி பயங்கரமாக இருந்திருக்கு, தூக்கி போடுற மாதிரி இருந்திருக்குதுங்க. இவருக்கு யாரோ தூக்கி அடிக்கிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அங்கே இங்கே உருண்டு பிறண்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மனைவியும் வந்து விழுந்து, முனியப்பா என்னை நீ தான் காப்பாற்றணும், என் குடும்பத்தின் வாரிசே உங்கள் கையில் தான் இருக்குது, என் குடும்பத்தை ஆலமரத்தை சாச்சிராத, தயவு செஞ்சு என் புருஷனை மன்னிச்சிரு, உனக்கு என் கையால் நான் படையல் செஞ்சு இவன் கையால் பரிமாற சொல்கிறேன், இனி இந்த மாதிரி ஒரு தவறு வாழ்க்கையில் பண்ணவே மாட்டார், ஒரு உயிரை எடுத்துகிட்டே என் புருஷன் உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்ணீர் மல்க வேண்டினதுக்கப்புறம் அந்த ஐயனார் கோயில் பூசாரியும் வந்து ஒரு சில பூஜைகள் வந்து செய்கிறாருங்க. சாந்தி பூஜை, அதாவது அந்த முனியை வந்து சாந்தப்படுத்த ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு இவங்களும் வந்து கண்ணீர் மல்க மனமுருகி அவங்க மனைவி வேண்டினதுக்கப்புறம் தான் வந்து அரை மணி நேரம் உருண்டுக்கிட்டு ரத்த வாந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த நபர் வந்து கொஞ்சம் இயல்பு சூழ்நிலைக்கு திரும்பி எந்திரிச்சு உட்காந்து வந்து எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் ஒரு 5 நிமிடம் கழித்து வந்து அந்த முனி முன்னாடி வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி கண்ணீர் மல்க அவரும் வேண்டியிருக்கிறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் கையால் உனக்கு ஒரு படையல் நான் போடுறேன், என்னை மன்னிச்சு உயிர் வச்ச கொடு அப்படின்னு சொல்லி வேண்டினதாக வந்து கூறப்படுதுங்க. அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு 2 நாள் கழித்து வந்து அவங்க கையால் வந்து படையலெல்லாம் செஞ்சு அந்த முனிக்கு வச்சு வணங்கிட்டு அந்த ஐயனாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி ஐயனாரையும் வணங்கிட்டு அதற்கப்புறம் போயிருக்கிறாருங்க. அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதுவும் வேலை இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பக்கம் போகணும்னா மட்டும்தான் வந்து நம்ம மாடசாமி வந்து போய் வந்து இருந்திருக்கிறாரு. ரொம்ப காலமாக வந்து அந்த பக்கமே போகிறதே வந்து தவிர்த்துட்டாராம். என்ன காரணம்னா மறுபடியும் எதுவும் கோவங்குவும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே ஆகிட்டாராங்க. 2 கிராமம் சுற்றி கூட வந்து அந்த ஐயனாரை வந்து அப்போக்கப்போ போய் வழிபட்டு வந்து தாங்க இருந்திருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவத்தை வந்து நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கருத்தப்பன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உறவுக்காரருங்க, அதாவது தம்பி வையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் தூரத்து உறவுக்காரராங்க. வேல்முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பி தாங்க நமது சேனலின் சப்ஸ்கிரைபர், தொடர்ச்சியாக நமது சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதனால தான் வந்து அவங்க பெரியப்பா அந்த கருத்தப்பன் அவங்களுடைய மர்மமான மரணம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாடசாமி அவங்க அந்த அண்ணாச்சியின் ஃபேமிலிட்டே வந்து கொஞ்சம் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலும் இது போன்று மறக்க முடியாத அமானுஷிய சில சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தில் சந்திப்போம்.